அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தெரியாதவற்றை தெரிய வைப்பது, தெரியாத நண்பர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன தகவல்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு சின்ன தகவலை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். அதாவது எல்லா நண்பர்களும் கேட்டிருந்தாங்க, எங்கிட்ட டெப் இருக்கு, அடுத்தது டொகோமோ போன் இருக்கு, இதுகளுக்கு எங்களுக்கு சிம் போட முடியாது, நாங்க அதுக்கு எங்கள்கிட்ட வைஃபை இல்லாததுனால நாங்க அதுக்கு எப்படி அப்ளிகேஷன்கள் டவுன்லோட் பண்றது, கேம்கள் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்தது நாங்க எங்களோட பேஜ்ல போட்டிருந்தோம் அந்த விபிஎன் பத்தி, அதாவது ஃப்ரீயா இன்டர்நெட் யூஸ் பண்றது பத்தி. அதுக்கு போன்ல எந்த பேலன்ஸும் இருக்கக்கூடாது, பட் அதை நாங்க கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்றதுக்காக எங்களுக்கு வைஃபை தேவை, நாங்க எப்படி வைஃபை எடுத்துக்கொள்றது அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர் கேட்டிருந்தாங்க. வைஃபை இல்லாத காரணத்தினால எல்லாருமே அந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அதெல்லாம் நாங்க ஒரு போன்ல இருந்து இன்னும் ஒரு போனுக்கு நாங்க எப்படி நெட் கனெக்ஷன் எடுத்துக்கொள்றது அப்படின்னு சொல்லி ரெண்டு வழிமுறை இருக்குது. ஒன்று வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணி கொள்றது ஒரு போன்ல இருந்து இன்னும் ஒரு போனுக்கும், அதாவது சல்லி இருக்கக்கூடிய, அதாவது பேலன்ஸ் இருக்கக்கூடிய போன்ல இருந்து பேலன்ஸ் இல்லாத போனுக்கு, அதாவது சிம் போட இயலாத போன் அல்லது சிம் போட இயலாத டெப் இருக்கு, அல்லது சிம் போட முடியும் இருந்தாலும் அதுல பேலன்ஸ் இல்ல. இப்ப நாங்க நெட் கனெக்ஷன் இந்த விபிஎன் அந்த கனெக்ஷனை கனெக்ட் பண்ணும் போதும் கூட எங்களுக்கு வைஃபை தேவை. ஆனா வைஃபை அதுக்காக வேண்டி எங்களுக்கு வாங்கவும் முடியாது. இதனால ஒன்னாவது நான் சொல்றேன் வைஃபை மூலமா எப்படி கனெக்ட் பண்றதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் சொல்றேன் ப்ளூடூத் மூலமா எப்படி நெட் கனெக்ஷன் ஒரு போன்ல இருந்து இன்னும் ஒரு போனுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா கேமரா மூலமா ஓபன் பண்ணி சொல்லி தரேன். இப்ப பாருங்க, இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த போன்ல என்ன போன் பேலன்ஸும் இருக்கு, எல்லாம் இருக்கு. பாருங்க, நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்ப இதுல பாருங்க என்ன செய்யணும்னு சொன்னா, ஆரம்பத்துல செட்டிங் போங்க, போன் செட்டிங் போங்க. இப்ப நான் சொல்ல போறது வைஃபை மூலமா எப்படி டிரான்ஸ்லேட் பண்றதுன்னு சொல்ல போறேன். பாருங்க, செட்டிங் போனீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க 4வது ஆப்ஷனா பாருங்க மோ செட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இத பாருங்க மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்கு தானே, அதுக்கு கீழால பாருங்க இந்த ஆப்ஷன் அல்லது சில போன்கள் மேலிருந்து நாங்க நோட்டிபிகேஷன் இழுத்தோம்னு சொன்னா இடத்துல பாருங்க வைஃபை, ஜிபிஎஸ், சவுண்ட், ஸ்கிரீன், ப்ளூடூத், இதுல ஹாட்ஸ்பாட்னு சொல்லி வைஃபை போன் அடையாளமும் ஒரு வைஃபை அடையாளம் போட்ட மாதிரி ஒன்று இருக்கு. அதை பிரஸ் பண்ணி அழுத்தி பிடிச்சிங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். அப்படி பாருங்க, இடத்துல அந்த ஆப்ஷன் இல்ல, அதனால நான் செட்டிங் குள்ளுக்கு போய் அப்படி செஞ்சு கொள்றேன். செட்டிங் குள்ளுக்கு போய் மோ செட்டிங் குள்ளுக்கு போய் நான் தெளிவா சொல்லி தரேன். பாருங்க, மோ செட்டிங் குள்ளுக்கு போய் இந்த அதாவது மொபைல் நெட்வொர்க்ஸுக்கு கீழே அளிக்கிறேன் இந்த ஹாட்ஸ்பாட் செட்டிங்க்கு போய் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதை ஆன் பண்றது, ஒன்னாவது இருக்கக்கூடிய பாருங்க போர்ட்டபிள் வைஃபை ஹாட்ஸ்பாட், அதை ஆன் பண்றது. ஆன் பண்ணிட்டோம்னு சொன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மேல நீல கலர்ல ஒரு வைஃபை மாதிரி ஒன்னு ஆகும். பாத்தீங்களா, ஒன்னா ஆயிருச்சு. இப்ப நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இது பாருங்க போர்ட்டபிள் வைஃபை செட்டிங் சொல்லி அந்த எழுத்தை டச் பண்ணி டச் பண்ணீங்கன்னு சொன்னா அது ஓபன் ஆகி வந்துடும். இதுல பாருங்க இப்ப ஒன்னா பாருங்க, இதுல கீழே மேல ஒன்னாவே இருக்கு ஆண்ட்ராய்டு ஏபி, அதுதான் எங்களோட நேம வேண்டாம் மாத்தி கொள்ளலாம். அதுக்கு கீழே பாருங்க 1 2 3 4 சொல்லி 4 ஆப்ஷன் தந்திக்கிறான். ட்ரெயின் ஆஃப் வைஃபை ஆன் த டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னாவது இருக்கு. ரெண்டாவது ஃபைன் ஆண்ட்ராய்டு ஏபி இன் வைஃபை நெட்வொர்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. மூணாவது பாருங்க கனெக்ட் டு ஆண்ட்ராய்டு ஏபி பை என்ட்ரிங், அது அடுத்தது வந்திக்கிறது எங்களோட பாஸ்வேர்ட். சரியா, அதான் எஸ் த பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. எங்களுக்கு பாஸ்வேர்டா மாத்திக்கொள்ளவும் மேலும். பாருங்க, இதுல பாருங்க கீழே பாருங்க வலது பக்கத்துல கீழே பாருங்க அதை டச் பண்ணுங்க. அதாவது பாருங்க இந்த வலது பக்கத்துல உள்ள இந்த இதை டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நேம் வேண்டாம் மாத்திக்கொள்ளலாம். இதுல அதுக்கு கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க ஓபன் சொல்லி இருந்துச்சு, நாங்க ஓபனுக்கு வச்சோம்னு சொன்னா இந்த ஒரு பாஸ்வேர்டும் இருக்காது. நாங்க ஓபன் விட்டுட்டு இதுல பாருங்க WPA-PSK அப்படின்னு இருக்கிறது நாங்க டச் பண்ணணும்னு சொன்னா கீழே பாஸ்வேர்டு இருக்கு. இந்த பாஸ்வேர்டு பார்க்கணும்னு சொன்னா பாருங்க ஷோ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை டச் பண்ணணும்னு சொன்னா எங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும். எங்களுக்கு வேற ஏதாவது பாஸ்வேர்டு வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுக்கொள்ளலாம். பாருங்க, இப்ப நான் என்ன நேம கொடுக்குறேன் பாஸ்வேர்டுக்கு. பாருங்க, இங்க சேவ்னு வரும் வரைக்கும் கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னா அது கனெக்ட் ஆகாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, நான் ஸ்ரீ ஹாஃபில்டி கொடுத்திக்கிறேன். இதுல இப்ப பாருங்க, இப்ப சேவ் கேக்குது, நான் சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்துக்கொள்ளுங்க இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொல்லி. இப்ப நான் மத்த போனை எடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் மத்த போனை எடுத்து என்ன செய்யறேன்னு சொன்னா, அதாவது இப்ப என் போன்ல தான் பேலன்ஸ் இருக்கு, மத்த போன்ல பேலன்ஸ் இருக்கு. நான் அந்த போன்ல மொபைல் டேட்டா ஒன்ல வச்சில்ல, இருந்தாலும் நான் எப்படி சென்ட் பண்றதுன்னு சொல்லி தரேன். இதுல என் போன்ல அந்த இதையும் ஒன் பண்ணி பாருங்க, நீல கலர்ல ஹாட்ஸ்பாட் ஒன்னா இருக்கு, அதுவும் ஒன்ல இருக்கணும். ஏன்னா மொபைல் டேட்டாவும் ஒன்ல இருக்கணும், கட்டாயம் இது ரெண்டும் ஒன்ல இருக்கணும். இப்ப பாத்துக்கொள்ளுங்க, நான் என்ன கேமரா ஓபன் பண்ணி அந்த போனை நான் எப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி தரேன். பாத்துக்கொள்ளுங்க.
பாருங்க இப்ப இந்த போன்ல நீங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் மொபைல் டேட்டாவும் ஒன்ல இல்ல, எதுவுமே ஒரு ஒன்ல இல்ல. பாருங்க நான் மேல இருந்து இழுத்தே காட்டிடுறேன் உங்களுக்கு. பாருங்க வைஃபை ஒன்ல இல்ல, சவுண்ட் அது மட்டும்தான் ஒன்ல இருக்கு. பாருங்க மொபைல் டேட்டா ஆஃப்ல தான் இருக்கு. இப்ப எங்களுக்கு இதுல வந்து எதுவும் சென்ட் பண்ண முடியாது. இந்த போன்ல பேலன்ஸ் இருக்கு, நான் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறதுக்காக வேண்டி. இப்ப பாருங்க இதுல நான் இப்ப இடத்துல வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிருக்கேன் வைஃபை மூலமா. இப்ப இதுல பாருங்க நான் வைஃபையை ஆன் பண்றேன். சரியா, ஆன் பண்ணிட்டு அதை வந்து நான் பிரஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிச்ச கைக்கு பாத்துக்கொள்ளுங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா Android AP அப்படின்னு சொல்லி ஒன்று கேக்குது. இப்ப நான் வந்து எந்த போன்ல தான் அது கேக்குது. அதை டச் பண்ணணும்னு சொன்னா பூட்டு அடையாளம் இருக்கு பாத்தீங்களா. இப்ப பாஸ்வேர்ட் கேக்குது. இப்ப நான் அதுல கொடுத்த பாஸ்வேர்ட் அப்படியே நான் இதுக்கு கொடுக்குறேன். பாத்துக்கொள்ளுங்க. பாருங்க நான் அது நுஸ்ரி ஹாஃபில்னு சொல்லி அதுல கொடுத்தேன். அதே பாஸ்வேர்டை நான் இதுலயும் கொடுத்துட்டு இப்ப வந்து நான் கனெக்ட் பண்றேன். பாத்துக்கொள்ளுங்க. கீழே கனெக்ட் இருக்கு. கனெக்ட் கொடுத்த கைக்கு மேல வந்து இதுல வைஃபை ஒன்னு ஆகி வரும். பாத்துக்கொள்ளுங்க. பாருங்க வைஃபை ஒன்னா விரிச்சு, கேமரா கிளியர் இல்லாம இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு விளங்குது. பாருங்க வைஃபை ஒன்னா விரிச்சு. இப்ப பாருங்க நான் உங்களுக்கு ஏதாவது சென்ட் பண்ணி காட்டுறேன். உதாரணத்துக்கு நான் இப்ப வந்து சென்ட் பண்ணி காட்டுறேன். பாத்துக்கொள்ளுங்க. இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா ஏண்ட போன்ல, அதாவது இப்ப நான் கேமரா ஒன் பண்ணி இருக்கக்கூடிய போன்ல வந்து எல்லாம் வந்து இருக்கும். அதாவது ரெண்டும் ஒன்ல இருக்கணும். சரியா, ரெண்டும் சொன்னா வைஃபை ஹாட்ஸ்பாட்டும் ஒன்ல இருக்கணும். வைஃபை ஆன் பண்ண தேவையில்ல, வைஃபை ஹாட்ஸ்பாட்டும் ஒன்ல இருக்கணும். அடுத்தது வந்து என்ன மொபைல் டேட்டாவும் ஒன்ல இருக்கணும். பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் எனக்கு அந்த போன்ல இருந்து சும்மா ஏதாவது ஒன்று சென்ட் பண்றேன். பாத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதாவது எங்கட போன்ல எவ்வளவுக்கு கவரேஜ் இருக்குதோ அதே அளவுக்கு தான் அந்த மத்த போனுக்கும் வந்து கவரேஜ் இழுத்து கொடுக்கும். பாத்துக்கொள்ளுங்க. அது சென்ட் ஆகும். இப்ப பாருங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சென்ட் ஆகிருச்சு. கேமராவும் கட் ஆகிருச்சேன்னு சொன்னா நான் அதுல சென்ட் பண்ணது அப்படியே எனக்கு ஸ்கிரீனுக்கு வந்துருச்சு. அது வந்து இப்ப ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ற விஷயம் அவ்வளவுதான். இப்ப பாத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் அந்த போன்ல வந்து வைஃபை ஆஃப் பண்ணிடுறேன். வைஃபை ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னா அந்த போன்ல கனெக்ஷன் ஆஃப் ஆயிரும். சரி, இப்ப வந்து இவ்வளவு தான் வைஃபை கனெக்ஷன் பண்றது. இந்த போன்ல இருந்து அந்த இன்னொரு போனுக்கு வைஃபை கனெக்ஷன் பண்றது விஷயம் இவ்வளவு தான். இப்ப ப்ளூடூத் மூலமா எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரி, ஓகே. இப்ப பாருங்க மறுபடியும் செட்டிங்ல போங்க. செட்டிங்ல போய் என்ன செய்யணும்னு சொன்னால், அதாவது எந்த போன்ல வந்து பேலன்ஸ் இருக்கு, மத்த போன்லயும் பேலன்ஸ் இருக்கு. நான் வந்து அந்த மொபைல் டேட்டா ஆன் பண்ணாம நான் உங்களுக்கு நெட் கனெக்ஷனை போய் காட்டுறேன். பாருங்க இதுல மோ செட்டிங்ல இருக்கிறத மறுபடியும் டச் பண்ணுங்க. மறுபடியும் அந்த மொபைல் நெட்வொர்க்ஸ் கீழே இருக்கு அந்த ஹாட்ஸ்பாட்னு சொல்லி அதை டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு பாருங்க நான் ஆரம்பத்தில் ஆன் பண்ணது மேல உள்ளது, அதுக்கு நேரம் கீழே பாருங்க மூணாவது இருக்குது ப்ளூடூத்னு சொல்லி அதை டச் பண்ணுங்க. டச் பண்ண கைக்கு எங்களுக்கு மேல ப்ளூடூத் ஒன் ஆகிரும். பாத்தீங்களா, ப்ளூடூத் ஒன் ஆகிருச்சு. இப்ப என்ன செய்யணும் சொன்னா, இது எந்த போன் வந்து ப்ளூடூத்தும் ஒன்ல இருக்கணும். அடுத்தது வந்து மொபைல் டேட்டாவும் ஒன்ல இருக்கணும் எந்த போன்ல. சரியா, இப்ப பாத்துக்கொள்ளுங்க. நான் மறுபடியும் கேமரா ஓபன் பண்ணி உங்களுக்கு அந்த போன்ல என்ன செய்யணும்னு சொல்லித்தாரேன். பாத்துக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க அந்த போன்ல எதுவும் ஒன்றும் இல்ல, வைஃபை ஒன்றும் இல்ல, ஜிபிஎஸ் ஒன்றும் இல்ல, எதுவும் ஒன்றும் இல்ல. இப்ப பாருங்க நான் ப்ளூடூத் ஆன் பண்றேன். சரியா, ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு பிரஸ் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு நான் வந்து அந்த ப்ளூடூத்தை பிரஸ் பண்ணி அழுத்தி பிடிக்கிறேன். அழுத்தி பிடிச்சேன்னு சொன்னா ப்ளூடூத் செட்டிங் சில போன்களோட போகாம இருக்கிற கையில நீங்க செட்டிங் ஓபன் பண்ணி ப்ளூடூத்துக்குள்ள போங்க. போய் பாருங்க. இப்ப என்ன பேர் வந்துருச்சு நுஸ்ரின்னு சொல்லி அதை டச் பண்ணுங்க. அதை டச் பண்ண கைக்கு இப்ப கனெக்டிங் ஆகும். இப்ப எனக்கு வந்து மெசேஜ் வந்து வரும் என் போனுக்கும். நான் நேரத்தோட கனெக்ட் பண்ணி பார்த்ததுனால எனக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல, தானா கனெக்ட் ஆகிருச்சு. எனக்கு வந்து மெசேஜ் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் அது வந்து கனெக்ட் ஆகும். இப்ப பாத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாருங்க இப்ப அந்த போன்ல வந்து ப்ளூடூத் கொஞ்சம் வித்தியாசமான முறையில ஒன்னாவே இருக்கு. உங்களுக்கு விளங்கும். பாருங்க ப்ளூடூத் ஒன்னாவே இருக்கு. கேமரா தெளிவில்லாதனால சரியா விளங்குது இல்ல. ப்ளூடூத் ஒன்னாவே அதுல வந்து பக்கத்துல அங்கால ஒரு கோடும் இங்கால ஒரு கோடு மாதிரி சின்ன முக்கோடி பெட்டி ஒன்று மாதிரி ஒன்னாவே இருக்கு. அதோட அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சிம்மன், அதோட அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா 2 ப்ளூடூத் ஒன்னா இருக்கு. பாத்தீங்களா, 2 ப்ளூடூத் ஒன்னாவே இருக்கு. இப்ப அவருக்கு ப்ளூடூத் கனெக்ஷன் ஏனத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆயிட்டு பாருங்க. ஏண்டே மேல பாருங்க 2 ப்ளூடூத் ஒன்னாவே இருக்கு. பாருங்க இங்கால தொங்கோட வாட்ஸ்அப் அடையாளத்துக்கு இங்கால ஒன்னாவே இருக்கு. மற்றது மொபைல் டேட்டாங்க ஒன்னா இருக்கு. ஏன்னா போன்ல வந்து 2 ஒன்ல இருக்கணும். இப்ப பாத்துக்கொள்ளுங்க. நான் மறுபடியும் அவரோட வாட்ஸ்அப்புக்குள்ளுக்கு போய் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பி காட்டுறேன். அது எப்படி வருதுன்னு சொல்லி பாத்துக்கொள்ளுங்க. அதாவது வாட்ஸ்அப்ல மட்டுமே இதுல மெசேஜ் பண்ணேன்னு சொல்லல, வேண்டிய இன்டர்நெட் கனெக்ஷன்ல உங்களுக்கு போகலாம். பாத்துக்கொள்ளுங்க. நான் திரும்ப சென்ட் பண்ணிருக்கிறேன். இப்ப அது வந்து சென்ட் ஆகும்.
இது வந்து வாட்ஸ்அப்ல பாத்தீங்களா சென்ட் ஆகிருச்சு, எனக்கு அந்த மெசேஜும் வந்துருச்சு. இதுல வந்து இவ்வளவுதான் விஷயம், சின்ன விஷயம் தான். இது எல்லா நண்பர்களும் கேட்டிருந்தாங்க. பொதுவாக என்ன கான்டாக்ட்ல வந்து எல்லா நண்பர்களும் கேட்டிருந்ததுக்காக வேண்டித்தான் இந்த 2 தகவலையும் நான் முக்கியமா இப்ப சொல்ல வந்திருக்கிறேன். இது வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது மட்டுமல்ல, உங்களுக்கு என்னென்ன நெட் கனெக்ஷன் நீங்க அதாவது உங்களோட போன்ல என்னென்ன வேலையெல்லாம் செய்றீங்களோ இது அனைத்தையும் எல்லா நெட் கனெக்ஷனையும், அதாவது யூடியூப்ல என்ன பார்க்கணும்னு சொன்னா என்ன சரி உங்களுக்கு சிம் போட இயலாத போன்கள் கூட இந்த விஷயத்தை கனெக்ட் பண்றது மூலமா இப்ப நான் 2 விஷயம் சொன்னேன். அதாவது ஒன்று ப்ளூடூத் மூலமா, ஒன்று வைஃபை மூலமா கனெக்ட் பண்ணினோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த நெட் கனெக்ஷனையும் வந்து எங்களுக்கு ஓபன் பண்ணி செஞ்சு கொள்ளலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும் உங்களுக்கு, அவர்கிட்ட இருந்து நான் அனுப்பின மெசேஜ் வந்துருச்சு எனக்கு. சரியா, இதுல இவ்வளவுதான் விஷயம். இது வந்து எல்லா நண்பர்களும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. இதை தெரிஞ்சவங்க அவாய்ட் பண்ணுங்க, தெரியாத நண்பர்கள் மட்டும் இதை பாருங்க. பார்த்து தெரியாத நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ற மூலமா தான் எல்லா நண்பர்களும் தெரிய வரும். கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் ரிஷி. ஓகே பாய்.